ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிவி. தக்காளி சாதம் செய்ய போகிறாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது குக்கர் வச்சு அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுருக்குறாங்க. அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச 3 பெரிய வெங்காயம், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான கல்லு போட்டுக்கலாம். அதிலே கொஞ்சம் பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி, ஊற வச்ச அரிசி போட்டுக்கலாம். இந்த டம்ளர்ல 2.5 டம்ளர் அரிசி எடுத்தாங்க. இதில் 5 டம்ளர் தண்ணி அளந்து வச்சிருக்கிறேன், ஊற்றிக்கலாம். குக்கர் மூடி ஒரு விசில் விட்டுக்கலாம். ஒரு விசில் ஆஃப் பண்ணியாச்சு. விசில் அடங்கிடுச்சு. ஓபன் பண்ணிக்கலாம். பாருங்க, தக்காளி சாதம் சூப்பரா ரெடி ஆகி வந்துருச்சு. தக்காளி சாதம் பாருங்க, சூப்பரா கம கமன்னு வாசனையோட ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.